Hi friends, welcome to my channel. இன்னைக்கு பிளாஸ்டிக் ஒயர்ல இந்த பவுல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டோடைய ஃபேஸ் வர மாதிரி நான் இந்த பவுலை போட்டிருக்கேன். நம்ம இதுக்கு முன்னாடி கேட் மாடல்ல கூடைகள் போட்டிருப்போம். அதே மாதிரி இன்னைக்கு பவுல் வந்து ட்ரை பண்ணலான்னு இதை ட்ரை பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரி வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு 2.5 அடியில் 10 ஒயர் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த 10 ஒயரையும் நம்ம ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ண ஒயர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து நான் ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு அடுத்ததாக ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை நம்ம மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரில் 1/4 அடி அளவுக்கு விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி 1/4 அடி அளவுக்கு விட்டுட்டு மீதி இருக்கிற ஒயர் அளவுக்கு அளந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ இந்த 2 ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அப்படி ஈவனாக இல்லைன்னா ஈவனாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ஒரு நாட் போட்டிருக்கோம். அடுத்து 2வது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்து 3வது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 3 ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்து 4வது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ 4 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா ஒயரையும் ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுருங்க. இந்த 10 ஒயரையும் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ நம்ம கட் பண்ண 10 ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோட வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த லைன் சென்டர் லைனு. இந்த லைனுக்கு மேலே 3 லைனும் கீழே 2 லைனும் வந்து போடணும். மொத்தம் நம்ம 6 லைன் வந்து அடி போடணும். இந்த 6 லைனும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ சென்டர் லைனுக்கு மேலே 3 லைனும் கீழே 2 லைனும் போட்டிருக்கேன். மொத்தம் 6 லைன் வந்து போட்டிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே 2 லைனும் கீழே 2 லைனும் போடணும். அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேலே போட்டு காமிக்கிறேன். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஒயர் இருக்குது இல்லையா, அதில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரையும் விட்டுட்டு நடுவில் இருக்கிற இந்த 8 ஒயர்லேயும் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோட வச்சு நான் அளந்து மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயர் விட்டுட்டு நடுவில் இருக்க 8 ஒயர்லேயும் நான் நாட் போட்டுக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு நான் செகண்ட் ஒயரில் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இதே மாதிரியே கண்டினியூவாக இந்த 8 ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க.
பாருங்க இப்போ நான் நடுவில் இருந்த 8 ஒயர்லேயும் நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோட வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ மேலே ஒரு லைன் போட்டோம். இப்போ அடுத்த லைன் போடலாம். இப்போ அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா இந்த 8 ஒயரில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயர், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயர் விட்டுட்டு நடுவில் இருக்கிற இந்த 6 ஒயர்லேயும் நம்ம நாட் போட போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோடு வச்சு நான் அளந்து மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த 8 ஒயரில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரையும் விட்டுட்டு இந்த 6 ஒயர்லேயும் நாம் வந்து நாட் போட்டுக்கலாம். பாருங்க இப்போ இந்த 6 ஒயர்லையும் நாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோட வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மேல் பக்கம் 2 லைன் வந்து போட்டுட்டோம். இப்போது நம்ம கீழ்ப்பக்கம் போடணும். அடுத்ததாக கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காது வந்து போட போகிறோம். பாருங்க இப்போ இந்த சைடில் மொத்தம் 10 ஒயர் இருக்கும். இந்த 10 ஒயர்லேயும் நம்ம 2 காது வந்து வர மாதிரி போட போகிறோம். இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோட வச்சு அளந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இப்போ இந்த லைனில் மொத்தம் நம்மளுக்கு 10 ஒயர் இருக்குது. இந்த 10 ஒயரையும் 5 ஒயராக வந்து பிரிச்சுக்கலாம். பாருங்க இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க 5 ஒயரையும் எடுத்து நான் முடி போட்டுக்கிறேன். முடி போட்டுட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த 5 ஒயரையும் வச்சு நம்ம காது போட போகிறோம். இப்போ இந்த 5 ஒயரில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரையும் விட்டுட்டு நடுவில் இருக்கிற இந்த 3 ஒயர்லேயும் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட போகிறோம். பாருங்க இப்போ நான் வந்து இந்த 5 ஒயரில் 2 பக்கமும் ஒரு ஒயர் விட்டுட்டு நடுவில் இருந்த 3 ஒயரை வச்சு நாட் போட்டுட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை சைடு ஒயரோட வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஒயரில் நடுவில் இருக்கிற ஒயரில் மட்டும் நம்ம நாட் போட போகிறோம். பாருங்கள் 3 நாட்டில் நடு நாட்டோடைய ஒயரில் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போடலாம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோட வச்சு அளந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இந்த 3 நாட்டில் நடு நாட்டோடைய ஒயரை எடுத்து அந்த ஒயரில் ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த சென்டர் ஒயரில் நாட் போட்டாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை சைடு ஒயரோட வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பக்கம் வந்து காது போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த பக்கம் போடலாம். இப்போ இந்த சைடில் 5 ஒயர் முடி போட்டிருக்கோம் இல்லையா, இதை கழட்டி விட்டுடலாம். கழட்டிட்டு ரன்னிங் ஒயர் எடுத்துக்குங்க. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை சைடு ஒயரோடு வச்சு அளந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த 5 ஒயரில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயர், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயர் விட்டுட்டு நடுவில் இருக்கிற இந்த 3 ஒயர்லேயும் வச்சு நாட் போட்டுக்குங்க.
இப்போ 3 ஒயரில் நாட் போட்டுட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை சைடு ஒயரோடு வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ அடுத்த லைன் போடலாம். இப்போ ரன்னிங் ஒயரை சைடு ஒயரோடு வச்சு அளந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இந்த 3 ஒயரில் நடு ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை சைடு ஒயரோடு வச்சு அளந்து கட் பண்ணிடுங்க. இப்போ அடி போட்டு முடிச்சிட்டோம். அடுத்ததாக ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டு வரணும். நம்ம நாட் போடும்போது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஜாயின் பண்ண ஒயர்லேயும் வந்து நாட் போடணும். பாருங்கள், இந்த ஒயர்லாம் ஜாயின் பண்ண ஒயர், அந்த ஒயர்லேயும் வந்து நம்ம நாட் போடணும். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ ரன்னிங் ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு சைடில் இருந்து நான் வந்து நாட் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டாச்சு. அடுத்து ரெண்டாவது ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அடுத்த ஒயர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ண ஒயர், அந்த ஜாயின் பண்ண ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ஒயர் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும், அந்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து வர ஒயர் ஜாயின் பண்ண ஒயர், பாருங்கள், அந்த ஜாயின் பண்ண ஒயரில் நாட் போட்டுக்குங்க. அடுத்து ஸ்ட்ரைட்டாக வரும், அந்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயர் வந்து ஜாயின் பண்ண ஒயர், பாருங்கள் சைடாக வருது, அந்த ஜாயின் பண்ண ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயர் ஸ்ட்ரைட்டாக வரும், அந்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஒயர் ஜாயின் பண்ண ஒயர், அந்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம காதாண்ட ஜாயின் பண்ண ஒயரில் நாட் போட்டு முடிச்சிட்டோம் ஒரு சைடில். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக சுற்றி இருக்க எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக நாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு நம்ம உள்ள சொருக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சின்ன ஒயரை எடுத்து உள்பக்கம் சொருகி விட்டுருங்க. ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக உள்ளே இருக்க ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து வர ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக சுற்றி இருக்க எல்லா ஒயர்லையும் நாட் போட்டு வாங்க. இந்த செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஏணிப்படி முடிச்சு போட்டு ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துடுங்க. நம்ம இங்கே ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 3வது லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக ஏணிப்படி முடிச்சு போட்டு மொத்தம் நம்ம 5 லைன் வந்து போடணும். இந்த 5 லைனும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஏணிப்படி முடிச்சு போட்டு மொத்தம் 5 லைன் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை உள் பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போ ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். இப்போ மீதி இருக்கிற இந்த ஒயரையும் நம்ம உள் சைடில் சொருகணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒயரை நான் செகண்ட் நாட்டில் சொருகிக்கிறேன். பாருங்கள், இந்த செகண்ட் நாட்டில் சொருகி அதுக்கு அடுத்து இருக்க நாட்லலாம் கண்டினியூவாக சொருகிட்டு வரேன். இப்போ இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். நம்மளுடைய நியூ மாடல் பவுல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.